ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி டு ரிஷுவந்தம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பவர் சப்ளை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆம்பிளிஃபையரில் போட்டிருக்கேன். நான் என்னோடய பர்சனல் யூஸுக்காக போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா பல டெஸ்டிங் பண்ணி ஒரு சில பிராண்டட் ஆம்ப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம், எந்த மாதிரி ஆம்பியர் எடுக்கணும், அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பவர் சப்ளை ரெக்டிஃபையர் ஃபுல்லாக நம்மளுக்கு எப்படி ரெக்டிஃபை ஆகி அதுக்கடுத்து நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்டி பண்ணி இந்த பவர் சப்ளை பிசிபி உருவாகணும். பவர் சப்ளை பிசிபி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இதில் நீங்கள் 100 வோல்ட் கெப்பாசிட்டர் கூட போடலாம். அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் அதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிசிபி கொஞ்சம் தாராளமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்க்குற ஆம்பியர் எடுக்கணும்னா, அதாவது போர்டோட காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய பவரும் கரெக்டாக எடுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஸ்ட்டு கம்மின்னு பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சிலே போகிறாங்க. சாதாரண இந்த பிசிபி ஒரு பிசிபி மட்டுமே பார்த்திங்கன்னா 200 வரைக்குமே போடலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான பிசிபி இருக்குது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நண்பர்களுக்கு என்ன இந்த பிசிபிலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிராண்டடாக யோசித்து மட்டும்தான் நம்ம ஒரு சில விஷயங்களாக இப்போ நம்ம நண்பர்களுக்கு ஆம்பு போர்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பவர் சப்ளை போர்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா V மைனஸ் கிரவுண்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா V+, இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டு வந்து நிறையா ஒரு பவர் சப்ளையில் வந்து எடுப்போம், பேரலாக எடுப்போம். அதுக்காக நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்த கம்பி மேலே சால்ட்ரு வைக்கிறதுக்காக இந்த கம்பி போட கிடையாது. அதுக்கான விளக்கமும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 012 வோல்ட்டு நீங்கள் 1202 வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த பவர் சப்ளையில். அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பேக் சைடு காமிக்கிறேன். நிறைய பவர் சப்ளையில் நீங்கள் வந்து கீழே வந்து ஒயரு சால்ட்ரு அடிக்கும்போது என்ன பிரச்சனைகளை சந்திப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தாண்ட நீங்கள் சால்ட்ரிங் அடிப்பீங்க அவுட்புட்டுக்கு. அப்போ போது என்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஃபால்ட்டோ வயரோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பாக இப்படி திருப்புவீங்க. அப்போ போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம புதுசாக கற்றுக்கிற டெக்னீஷியன் வந்து 2 டைம் 3 டைம் இப்படி திருப்பும்போது இந்த பிசிபியோட அந்த இது வந்து உரிச்சிட்டு வந்துடுங்க. இந்த தோலே உரிச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சில பேர் நிறைய அந்த பிசிபியில் சம்பவம் உணவு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் டேப் கொடுக்குற இடத்தையும் அதே சம்பவம் சேம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த கிரவுண்டு கொடுக்குற இடத்த நீங்கள் அந்த காப்பர் கம்பி கொடுக்கும்போது அந்த காப்பர் கம்பி இப்படி 2 திருப்பும்போது இந்த பிசிபியோட அந்த பேத்துட்டு வந்துடும் இந்த காப்பரு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இந்த மாதிரி இந்த கம்பி இப்படி மடக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிசிபியில் இந்த கம்பி பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட்ரு வச்சுருக்கீங்க, ஒரு ஒயரை சால்ட்ரு அடிச்சுட்டு பிடிச்சி ஈர்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கம்பி பேலன்ஸ் பண்ணும். அப்படின்னும்போது இந்த பிசிபி டேமேஜ் ஆகாது, லைஃப் வரும். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டு கொடுக்குற இடத்தையும் அது மாதிரி தான் பண்ணியிருப்போம். இதில் பிசிபி காப்பர் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஆம்பியர் அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகி கிளியராக வரணும். நம்ம அதுக்கு தகுந்த காப்பரோட திக்னஸ் வேணும். அந்த சைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற ஆம்பியரை அந்தாண்ட அவுட்புட் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம காமன் கிரவுண்டுன்னு தான் நினச்சிக்கிட்டு எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை வந்து என்றைக்குமே எடுக்கக்கூடாது. இங்கேயும் கிரவுண்டு தான், இங்கேயும் கிரவுண்டு தான். பட் இங்கே என்ன கிரவுண்டு கொடுக்குறோம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு, அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு அவுட்புட் எடுக்கிறோம். எந்த ஒரு போர்டுலையுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு பவர் ஆம்பி போர்டு கூட எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இந்த பவர் ஆம்பி போர்டில் இங்கே பவர் சப்ளை இன்புட் இருக்கும், இங்கே ஆடியோஸுங்க காமன் கிரவுண்டு தானேன்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுக்கக்கூடாது. பட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அதுக்கு தேவையான கிரவுண்டை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது எந்த ஆம்பிளிஃபையர்லேயும் நீங்கள் அம்மிங் சவுண்டு ப்ராப்ளம் இருக்காது.
ரெண்டாவது இந்த பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எதற்காக, இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான். இது ஒரு ஃபில்ட்ரேஷன் தான். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டிஸ்டார்ஷனை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடியது தான். அது வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு கிளாரிட்டிஃபையாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஆடியோ, அந்த லோவாக சவுண்டு கேட்கும்போது ஒரு சில டிஸ்டார்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பவர் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது அந்த பவர் சப்ளையோட அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து டிஸ்டார்ஷன் மாறும். இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுவும் ஒரு ஃபில்ட்ரேஷன் மட்டும்தான் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். இந்த இடத்தாண்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா -2 கிரவுண்ட். சேம் இந்த கெப்பாசிட்டர் மாடல் தான் இது ரெண்டுமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு பவர் ஆம்பு கிட்ட போகுது. இது என்ன வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வோல்டேஜை பேலன்ஸ் பண்ணி அங்கே பவர் ஆம்புக்கு கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் செய்யும். நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையரை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக 0 கொண்டு போயிடும். திரும்ப ஆன் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டர் வந்து புதுசாக சார்ஜ் ஆகும். அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பவர் சப்ளை பற்றி உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்ட வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒரு சில டைம் இல்லை. ஆனால் நம்ம புதுசாக வர நண்பர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டைவர்டுக்கு ஹீட் சிங்க் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். நீங்கள் நிறைய பிராண்டட் ஆம்ப்லாம் பாருங்கள், அந்த தகுட்டில் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்கு இவ்வளோ பெரிய ஹீட் சிங்க் தேவையில்லை. ஆனால் நான் கொடுத்துருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லைஃப் டைமுக்கோசரம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பவர் சப்ளை இருக்குன்னா கம்பல்சரி ஒரு 6 வருஷத்துக்காக இந்த பவர் சப்ளை வந்து உழைக்கணும். அப்படின்றதுக்கோசரம் மட்டும்தான் இந்த பிசிபியிலேருந்து இந்த ஃபுல் ரெக்டிஃபிகேஷன் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒரு கஸ்டமருக்கு திருப்தி கிடைக்கும். அதை பண்ணித்தர டெக்னீஷியன்களுக்கும் நல்ல பாராட்டு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.